யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுழுந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த சனி பயிற்சியோட ஒரு பலாபலனை உங்கள் ராசி வழியாக பகிர்ந்து கொள்ளும் நண்பர்களே, அனைவரும் கேளுங்கள். கேட்டுவிட்டு உங்கள் கருத்தை இந்த சேனலில் பதிவிடுங்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன். உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரி ஒரு பலன் கொடுக்கும் என்பதை நான் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு கருத்தையும் ஜோதிட ரீதியாகவும் இந்த கிரகங்கள் ரீதியாகவும் உங்களோட கருத்தை பதிவிடுகிறேன். ராசிக்கு துலா ராசிக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 29/3/2025 சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். எங்க பயிற்சியாகிறார் என்ற ஒரு கேள்வி இருக்குது. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போறார். இரவு மணி 9:44 அங்க பயிற்சியாகிறார். இப்ப சனி பகவான் துலா ராசிக்கு யார்? அவர் எந்த மாதிரி ஒரு தன்மை உடையவர்? எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கார்? நல்லவரா கெட்டவரா? துலா ராசிக்கு துலா ராசியோட நட்சத்திரம் துலா ராசியில் இருக்கிறவங்க யார் யார் இந்த ராசியில் இருப்பாங்க? சித்திர நட்சத்திரக்காரங்க, அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க, அடுத்து விசாக நட்சத்திரக்காரங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த ராசியில பிறந்திருப்பாங்க. அப்ப இந்த ராசிக்கு உண்டான ஒரு தன்மையில் பார்க்கும்போது சனி பகவான் இந்த ராசியிலே உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். 4, 5 ஆட்சி பெறுகிறார். ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், குலதெய்வம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பது, லக்கினத்தில் உச்சம் பெற்றிருப்பது, ராசியில் உச்சம் பெற்றிருப்பது இந்த ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். சனிதான் துலா ராசியில் பிறந்தவங்க சரி, துலா லக்கினத்தில் பிறந்தவங்க சனி மிகப்பெரிய யோகாதிபதியாக வரக்கூடியவர். அவரோட பயிற்சி காலம் எந்த மாதிரி இருக்கும்? எந்த நிகழ்வை கொடுக்கும்? எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுங்க. அப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் போறார். 6ஆம் இடத்துல சனி 3, 6, 10, 11. 3, 6, 11 இந்த ராசிகளில் சனி பகவான் சஞ்சாரம் செய்தால் பலம் என்று ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லப்பட்ட உண்மைகள். இந்த 3ஆம் இடங்கிறது முயற்சி குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் இடங்கிறது எதிரியை வெல்லக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த 3 இடத்துல சனி இருக்கும்போது இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள். அப்ப சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்து ராசிக்கு 6ஆம் இடம். அதாவது குருவோட வீட்டில். குரு எதிரி. எதிரியோட வீட்டில் நம்ம நண்பர் போய் உட்கார்ந்துட்டார். யாரு? சுக்கிரனுக்கு துலா ராசிக்கு சுக்கிரனுக்கு நண்பனா வரக்கூடியவர் சனி பகவான். அப்ப தன்னோட நண்பன் போய் எதிரி வீட்டுல உட்கார்ந்துட்டான். அப்ப எதிரியே அடக்கி ஆளக்கூடிய தன்மை, எதிரியை துவாசம் செய்யக்கூடிய தன்மை, எதிரியை அழிக்கக்கூடிய தன்மை. அப்ப இந்த காலகட்டம் துலா ராசிக்காரங்களுக்கு அதாவது எதிரியை இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவான். தன்னை எதிர்த்தவர்கள், தன்னை சாக்கி நினைத்தவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வீழ்ச்சி அடைவார்கள் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா சனி பகவான் கர்மக்காரர்கள் 100% பலனை கொடுத்துருவார். அப்ப சனி பகவான் 6ல் உட்கார்ந்திருக்கும் போது பலம் அதிகம் என்ற ஒரு கருத்து இருக்குது. சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் அது வலிமையான ஒரு இடங்க. 6ஆம் இடம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடம், நோயை தீர்க்கக்கூடிய இடம், எதிரியை ஒழிக்கக்கூடிய இடம், வம்பு வழக்கை இல்லாம ஆக்கக்கூடிய இடமும் 6ஆம் இடம் தான். உத்தியோகஸ்தானமும் 6ஆம் இடம் தாங்க. இதுல உத்தியோகம் பார்க்கறவங்களுக்குலாம் ஒரு டீச்சிங் வேலையில அதிகமா இருப்பாங்க. அதாவது பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய தன்மையும், டீச்சரா இருக்கக்கூடிய தன்மையும், அதாவது வர்த்தகம், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இந்த ராசியில இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் இந்த ராசியில துலா ராசியில திராச குடுத்திருக்காங்க. திராசு சின்னத்தை குடுத்திருக்காங்க. அப்ப வியாபாரம் பண்ண முடிவுலாம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். தொழில் நிலையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா, சனி பகவான் 6ல் இருக்கார். அவரு பார்க்கக்கூடிய பார்வை எங்கெங்க விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துக்கும், 12ஆம் இடத்துக்கும், 3ஆம் இடத்துக்கும். இந்த 3 பார்வையும் சிறப்பான பார்வைங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்குற இடம் சிறப்பு இல்லைங்க. 8ஆம் இடத்த பார்த்தா நமக்கு அவமானம் இல்லாத பண்ணிருவார். நமக்கு வரக்கூடிய இன்னல்களை அவர் தடுத்துருவார். நமக்கு வரக்கூடிய இன்னல்கள்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வைப்ரேஷன், நமக்கு ஏதாச்சும் செய்வன செய்றவங்க, நமக்கு ஏதாச்சும் துரோகம் செய்றவங்களெல்லாம் சனி பகவான் பார்த்துக்குவார். அப்படிங்கிறது 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அப்ப அந்த அஷ்டமஸ்தானத்த சனி பகவான் போது ஆயுள் நீடிக்கும். ஆயுள் தீர்க்கமா இருக்கும். நோய் நொடியிலிருந்து தப்பிக்கக்கூடிய தன்மையும், நமக்கு வரக்கூடிய விபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய தன்மையும், நம்மகிட்ட எதிரிகிட்ட தப்பிக்கக்கூடிய தன்மையெல்லாம் சனி பகவான் காத்து அருள் புரிவார். அடுத்தது 12ஆம் இடத்த பார்க்குறார். விரயம். விரயஸ்தானத்த சனி பார்க்குறார் சயன சுகம். அப்ப நமக்கு விரயத்த குறைச்சிருவார். நமக்கு மிச்சப்படுத்தி குடுப்பார். ஏன்னா சனி ஒரு அது செலவு பண்ணாத கிரகம். சுக்கிரன்லாம் செலவு பண்ணுவாரு. சனி செலவு பண்ண மாட்டார். அவர் எப்பவுமே இறுக்கி பிடிக்கிறது தான். ஒரு மில்லுல இவர் ஒரு ஓனரா இருந்து மில்லு நடத்தினா கூட அந்த இடத்துக்கு ஒரு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தான் அவர் இருப்பார்.
தொழிலாளியோட ஒண்ணா இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவராக சனி பகவான். எப்பொழுதுமே தன்னை உயர்த்தி காட்டிக்க மாட்டார். அந்த நிலையை உணர்ந்து செயல்படக்கூடியவராக இருப்பார்ன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால், உங்கள் ராசிக்கு உங்களோட விரயத்தை குறைச்சு, லாபத்தை அதிகரிப்பார். சேமிப்பை உண்டாக்கி, அதில மிச்சப்படுத்த வைப்பார். இது எள்ளளவு சந்தேகம் இல்லைங்க. அதே மாரி இது உங்களுக்கு சிறப்பை தருகிறது. அடுத்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். முயற்சினா அது ஒரு மறைவு ஸ்தானம் தான். அப்போ உங்களுக்கு இருக்கிற எண்ணம், ஆற்றல், தைரியம், வீரியம் இது அனைத்தையுமே பராகரம் இதெல்லாமே வெளிய கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இதிலெல்லாம் நீங்க செயல்படுவீங்க. உங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். முயற்சிக்கு உறுதுணையாக சனி பகவான் 6லிருந்து உங்க 3ஐ பார்க்கறதுனால, முயற்சிக்கு எந்த தடையும் இல்லாம முயற்சியில் வெற்றி. அப்ப இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி காலம் 2 1/2 வருஷ காலம். அப்ப 2 1/2 வருஷத்துக்கு இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா, அந்த 2 1/2 வருஷ காலம் இவங்க பயன்படுத்திக்கிறது தான் சிறப்பை தரும். அப்ப எந்த மாரி நம்ம பயன்படுத்துனா அந்த காலகட்டத்தில நம்ம வாழ்க்கை உயரும், நம்மளோட வாழ்வாதாரம் உயரும், நமக்கு என்ன மாரி செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு தொழில் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாரி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்த குடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அடுத்ததாக உங்க தொழில்ல சேமிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு உருவாகும். அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6க்கு போறனால, அப்ப 4ஆம் அதிபதி 6க்கு போனா, அந்த இடம் வளர்ச்சி பெறுகிறது. அப்படின்னா, இந்த காலகட்டத்தில நீங்க கடன் கேட்டா கூட கடன் கிடைக்கும். எதுக்காக கிடைக்கும்? ஒரு வண்டி வாங்க கடன் கேட்டாலும், இல்ல ஒரு வீடு கட்ட கடன் கேட்டாலும், இல்ல ஒரு நிலபுலம் வாங்குறதுக்கு நீங்க கடன் வாங்குனாலும், யார்கிட்ட கேட்டீங்கன்னா, உடனே உங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் இந்த காலகட்டத்தில நீங்க இதுலலாம் வளர்ச்சி ஆகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால அதாவது விரலுக்கு ஏத்த வீக்கிங்கிற மாரி அளவுக்கு அதிகமா வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அதுக்குண்டான செஞ்சு இந்த சனி பகவானோட அந்த மீன ராசியில இருக்கிற வரைக்கும், அதுக்குண்டான வேலைய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடன முடிச்சுக்கங்க. அந்த 2 1/2 வருஷ காலம் தான் அது இருக்கணும். அதுக்கு மேல செய்யக்கூடாது. அப்படிங்கிறது இருக்குது. இத செஞ்சீங்கன்னாவே, உங்களுக்கு இந்த சனி பகவான் யோகத்தை குடுப்பார் என்று எல்லளவும் சந்தேகம் இல்ல. அப்ப துலா ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பொருளாதார நிலையும் சரி, அதாவது உங்களோட நட்பு வட்டாரமும் சரி, உங்களுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ளேயும் சரி, அதாவது ஒப்பந்தம் போட்டு ஒரு தொழில் செஞ்சாலும் சரிங்க. இது எல்லாமே ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால், இந்த அனுகூலமான ஒரு காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக் கொண்டு, உங்களோட வாழ்க்கையும், வாழ்வாதாரத்தையும் மேல்படுத்திக் கொள்றதுக்கு இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பான பலனை கொடுக்கும் நண்பர்களே. எல்லளவும் மறந்து விடாதீங்க. அதே மாரி துலா ராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரனா வந்தாலும், அவருக்கு யோகத்த கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் ஒருவரே. சனி பகவான் ஒருவர் இருக்கிறனால தான், அவரு 6ஆம் இடத்துல போம்போது வலிமை அதிகங்க. அதனால அவரு பார்க்குற இடமும் சிறப்புங்க. அதனால உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கிறனால, நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்காரியங்களை அதிகமா செய்யுங்க. அதே மாரி வழிபாடு என்று பார்க்கும்போது, பெருமாள் வழிபாடு. துலா ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பாக்கியத்த கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, புதன் பகவான் தான். அப்போ புதன் பகவான் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வதும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சால சிறந்ததுங்க. மிகப்பெரிய ஒரு யோகத்தையும், மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும், அதாவது உங்களுக்கு தொடர்பு நிலை என்று சொல்லக்கூடிய இடமே 9ஆம் இடம் தான். அது பாக்கியத்தை ஏற்படுத்தும். அப்ப நீங்க யாராரோட ஒரு தொடர்புனா ஒரு வர்த்தக ரீதியா, ஒரு பிசினஸ் ரீதியா, ஒரு பரிமாற்ற வளர்ச்சி அடையணும்னா, அந்த பெருமாளோட வழிபாடு சனிக்கிழமை செஞ்சுட்டு வர சனிக்கிழமை செய்யலாம். இல்லாட்டி புதன்கிழமை செய்யலாம். இல்லாட்டி வெள்ளிக்கிழமை செய்யலாம். இந்த 3 நாளோட சனிக்கிழமை பெஸ்ட்டுங்க. அதுக்கடுத்து புதன்கிழமை பெஸ்ட்டுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் தான் வர்றாரு. அதனால சனிக்கிழமையும், ஆ புதன்கிழமையும் மிகப்பெரிய யோகத்தை குடுக்குங்க. இத மறந்துறாதீங்க. இந்த வழிபாட்ட மேற்கொண்டுட்டு வர உங்களோட வாழ்க்கையும், வாழ்வாதாரமும் உயரும். அதே மாரி பெருமாள் கோயிலுக்கு நீங்க பெருமாளுக்கு நெய் வாங்கி குடுப்பது, ஆ நெய்யில விளக்கு போடுவது நல்லது. பெருமாள் கோயில்ல இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெயில தீபம் போட்டு வருவது சிறப்பு. ஏன்னா சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில தான் போடணும். அப்பதான் அது நல்லது. பெருமாளுக்கு நல்லெண்ணெயில போடுவத விட நெய்யில தீபம் போடுவது நல்லது. ஏன்னா அவரோட சுவாசம் அப்படி, இவரோட சுவாசம் அப்படி. அந்த மாரி இவரு பிரபஞ்சத்தையே சுவாசிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக சனி பகவான் இருக்கார். பெருமாள் பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார். அப்ப இருவருக்கு உள்ள தன்மையை அங்க ஒன்றிணைத்து காக்கக்கூடிய ஒரு கோயிலாக பெருமாள் ஸ்தலம் மிக சிறப்பை தரும் நண்பர்களே. இத மறந்துடாதீங்க. பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தையும், அதே மாரி கர்மகாரன் வழிபாடும், சனி பகவானோட வழிபாடும் நல்ல ஒரு பலனையும் உங்களுக்கு இந்த காலகட்டம் வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறது. அதனால துலா ராசிக்காரங்களுக்கு இந்த 2025, 26ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கிறனால், இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன்.
பரமத்தி வேலூர் சந்திரன். மீண்டும் ஒரு ராசி பலன் சந்திப்போம். உங்களோட ராசி, இந்த ராசிக்கு உண்டான வீடியோவை பாருங்க. உங்களோட கருத்து என்னங்கிறது இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா மறக்காம தெரியப்படுத்துங்க. அப்பதான் மேலும் உங்களுக்கு என்னோட கருத்தை நான் பதிவிட முடியும். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.